எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேமிப்பா. நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்குன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பேசி வந்து கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஎஸ்டி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 4 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $84,128 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா ஓகேங்களா, 85,300லேருந்து 83,900 ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா வந்து எனக்கு காலையில் கிடச்சது, நான் வந்து நேற்று கிடச்சது நான் அப்டேட் பண்ணிட்டேங்க. ஸோ ப்ரைஸு இப்போ இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகி நிற்கிறான் சரிங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகிருக்கான். அதாவது இந்த டிமாண்ட் ஏரியா பாட்டமுக்கு கீழே வந்து என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து கேண்டலை க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ இப்போ அடுத்த 4 hour கேண்டல் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸு 86,500க்கு மேலே வந்து கட்டாய் க்ளோஸ் வைக்கணுங்க. ஸோ 86,500க்கு மேலே கட்டாய் க்ளோஸ் வைக்கணும் ஒரு பாயிண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டெய்லி கேண்டல். ஸோ டெய்லி கேண்டல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டெய்லி கேண்டலோட க்ளோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86,000க்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும் இன்றைக்கி டெய்லி கேண்டல் சரிங்களா. ஸோ அப்போ தான் ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கொஞ்சம் புல் பேக் ஆகாது மேலே போகும் சரிங்களா. ஸோ ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ரைஸு மேலேருந்து கீழே வந்தது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு செங்குத்தாகவே கீழே வந்துச்சு சரிங்களா. ஒரு கரெக்ஷனே எடுக்காமல் அப்படியே செங்குத்தாகவே கீழே வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த வீக்லி கேண்டல் நம்மளுக்கு எங்கதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும்னா 93,000க்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ வீக்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 93,000க்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இது வந்து ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ புல்லிஷ் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஆல் டைம் ஐயெல்லாம் உடச்சிட்டு ப்ரைஸ் இன்னும் மேலே போகும் அப்படின்றது நான் இப்போ சொல்லலைங்க. ஸோ அந்த சினாரியா நம்மளுக்கு கிடைக்கணும்னா இன்னும் ஒரு மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சப்ளை வந்துருச்சுங்க ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளையெல்லாம் தாண்டி போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃபஸ்ட் சேல் தான். ஸோ அந்த சப்ளையெல்லாம் என்ன ரியாக்ஷன் ஆகிறான்றது நம்ம 1 by 1 பார்க்கணும். ஸோ ஆனால் இந்த 126யும் உடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, மந்த்லி கேண்டல் இருக்குது பாருங்கள், இந்த மந்த்லி கேண்டல் வந்து 105க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். அதாவது இது எவ்வளோ ஸ்ட்ராங்கான பியரிஷ் கேண்டலாக இருக்கோ அப்படியே ஆப்போசிட்டாக வீக்கஸ்ட் பியரிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகணும் ஓகேங்களா. பெரிய விக்கு சின்ன பாடி கேண்டல் ஃபார்ம் ஆகணும். அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அடுத்த கேண்டல் வந்து நல்லா மேலே புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஹையை உடைக்கிறதுக்கான பவர் கிடைக்கும். 126 ஹையை உடச்சிட்டு ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான பவரும் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அதாவது என்னென்னா, இதே மாதிரி ப்ரைஸ் வந்து இதே இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகி க்ளோஸ் வச்சிட்டாங்கன்னா அடுத்த மந்த் கேண்டல் ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகணும். ஒருவேளை அடுத்த மந்த் கேண்டல் மேலே ஃபஸ்ட்டு போயிட்டாங்கன்னா, ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு சப்ளை ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தற்போதைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட இதுவும் 7 எடுத்துக்கலாம், 7 மாதம் ஓகேங்களா. இந்த வருஷத்தில் 7 மாதம் ப்ரைஸு மேலே தூக்குந்த ஒரே மாதத்தில் கீழே தள்ளிட்டாங்க ஓகேங்களா. அந்த லெவலுக்கு வந்து ப்ரெஷராக மார்க்கெட்டை கீழே தள்ளியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக்காவது மேலே போகும் ஓரளவுக்கு சரிங்களா. ஸோ அது போகும்போது எங்கே சப்ளை இருக்குது என்ன இருக்குன்றது நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல பார்த்துட்டு தான் நம்ம சப்ளை இருக்குது, அந்த சப்ளையில் என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்றது பார்த்துட்டு தான் நாம் டிசைட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வட்டி வெறும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிட்காயின் மட்டும் தான் மேலே ஏறிக்கு, பெருசாக எந்த ஒரு ஆல்ட்டு காயினும் இன்னும் நம்மளுக்கு மேலே ஏறலை ஓகேங்களா. ஒருவேளை நம்மளுக்கு இந்த 126 தான் ஹை, இதுக்கு மேலே பிடிசி போகாது ஓகேங்களா. 126 தான் ஹை, இதுக்கு மேலே பிடிசி போகாது அப்படின்னா நம்மளுக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, பெருசாக நம்மளுக்கு அந்த 4 year சைக்கிள் வந்து ஸ்டில் ஆக்டிவ் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம் ஓகேங்களா. ஆனால் இந்த 4 year சைக்கிள் எதில் மட்டும் ஆக்டிவ் ஆகிருக்குன்னா பிடிசியில் மட்டும் தான் ஆக்டிவ் ஆகிருக்கு, ஆல்ட்டு காயினுக்கு இது வரைக்கும் ஆகலை அப்படின்றது அர்த்தம். அப்போது இதுக்கப்புறம் என்னென்னா டிசம்பர் ஜனவரி இந்த 2 மாதம் இருக்கு இல்லைங்களா. இந்த 2 மாதத்தில் டிசம்பரும் ஜனவரியும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு புல் பேக்காக மேலே போகணும் ஓகேங்களா. போகும்போது இந்த ஹையும் உடையக்கூடாது. இந்த ஹை உடையாமல் இந்த புல் பேக்காக மேலே போனான்னா அந்த டைமில் நம்மளுக்கு ஆல்ட்டு காயின்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா. அந்த டைமில் ஆல்ட்டு காயின்லாம் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியில் போயிடலாம் சரிங்களா. ஒரு வேளை
ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய சினாரியோ இருக்குது. ஏன்னா இது வந்து ஏடாகூடமாக வந்து மாட்டின்னு இருக்குது இப்போது. சரிங்களா. ஸோ ஏன்னா இவன் பிடிசி மட்டும் தான் மேலே இறங்குது, பிடிசி மட்டும் தான் இப்போ கீழே இறங்கியிருக்கு. அதே மாதிரி கூடவே டாமினன்ஸும் இப்போ கீழே இறங்குது. சரிங்களா. ஸோ இப்போ இன்னொரு சினாரியோ சொல்கிறேன். இன்கேஸ் நம்மளுக்கு பிடிசி இந்த லெவலுக்கு கீழே வர இல்லைங்களா, இது வந்து பியர் மார்க்கெட்டே ஆகிட்டு ப்ரைஸ் வந்து இப்போ புல் பேக்கே ஆகாமல் அப்படியே கீழே வரான்னு வச்சுக்கோங்க. இது கீழே வர சைமல்டேனியஸாக ஓகேங்களா, பிடிசி கீழே வரும்போது அதே மாதிரி நம்மளுக்கு டாமினன்ஸும் கீழே வந்துன்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க. டாமினன்ஸும் கீழே வந்துன்னே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா ஆல்ட்டுக்காயின் இறங்கவே இறங்காது. என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படியே தான் நிற்கும். அது மிஞ்சி போனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்குமே, அப்படியே பெருசாக இறங்கியே இறங்காமல் அப்படியே நின்றுடும். ஓகேங்களா. அப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிடிசி இன்கேஸ் ஏதாவது ஒரு பாட்டமோ ஏதாவது பிடிச்சி மேலே ஏறும் போது ஆல்ட்டுக்காயின் ஏதாவது டாமினன்ஸ் கொஞ்சம் அப்படியே ட்ராப் ஆகும்னா அந்த டைமில் தான் ஓரளவுக்கு நல்லா புஷ் பண்ணும் மார்க்கெட்டை. சரிங்களா. இந்த சினாரியோவும் நடந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா நிறைய சினாரியோஸ் இருக்குங்க தற்போதைக்கு. சரிங்களா. இதுதான் ஒரு விஷயம். ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த டிமாண்ட் இருக்குது பாருங்கள், இந்த டிமாண்டு தான் நம்மளுக்கு வந்து தற்போதைக்கு கிடைச்சிருக்க ஒரு ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான டிமாண்ட். இதுதான் வந்து இதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்க டிமாண்டு. ஓகேங்களா. இது ரொம்ப ஸ்ட்ராங்கெலாம் சொல்ல முடியாது, பட் இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க இப்போதைக்கு டிமாண்டு. ஸோ இந்த டிமாண்டிலேருந்து ப்ரைஸு இன்றைக்கே ஓகேங்களா, இன்றைக்கே நம்மளுக்கு டேர்ன் ஆகணும், இன்றைக்கே நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகணும். சரிங்களா. அதுவும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடுத்த 4 hour கேண்டில் நம்மளுக்கு இந்த ஹைக்கு மேலே கட்டாய் க்ளோஸ் வைக்கணும். அதாவது 86,500க்கு மேலே கட்டாய் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா. அதுவும் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா. ஸோ க்ளோஸ் வச்சது மட்டும் இல்லாமல் இந்த சாட்டர்டே பெருசாக எந்த மூமெண்ட்டும் இருக்காது. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சாட்டர்டே மூவ்மெண்ட் ஆகலனாலும் பரவாயில்ல, ஆனால் சண்டே நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஆகணும். நான் அதை வந்து என் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. சரிங்களா. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு நம்மளுக்கு கீழ் நோக்கி தான் வந்துன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலையாவது நம்மளுக்கு வந்து ஒரு பையர்ஸ் வந்து ஸ்டேபிளாக நிற்கிறாங்களான்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி கேண்டலோட க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 9 நாள் இருக்குது. ஸோ அதுக்காவது மார்க்கெட்டை கொஞ்சம் லைட்டாக வந்து என்னென்னா ஒரு புல் பேக்காக தருவாங்களான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. மார்க்கெட்டில் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிசைன் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறாமே இன்னும் ஓன்லெஸ்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஒரு ஓன்லெஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.